ஒரு அழகான காட்டுல சுறுசுறுப்பும் உற்சாகமும் நிறைந்த கபில் என்ற சுட்டி அணில் ஒன்று வாழ்ந்தது. எப்பவும் ஓடி விளையாடிக் கொண்டே இருக்கும் கபில் தனது நண்பர்களுக்காக ரொம்ப கஷ்டப்பட்டு பழங்கள் அனைத்தையும் ஒரு பெரிய கூடையில சேகரித்து வைத்திருந்தது. ஆனா அந்த கூடை கயிற்ற பிடிச்சு கபில் இழுக்கும்போது அது ரொம்பவே கனமா இருந்ததால கூடை கொஞ்சம் கூட அசையவே இல்ல. அச்சோ, என்னால முடியலையே, இவ்வளவு பழங்களை வீணாக்கிடக் கூடாது என சோர்வடைந்து கபில் தரையில உட்கார்ந்து அழ ஆரம்பிச்சது. அப்போ மெதுவாக ஊர்ந்து வந்த அறிவாளியான ஆமை அப்பத்தா கபிலின் சோகத்தை பார்த்தது. என்ன சுட்டியனையே, ஏன் சோகமா இருக்க? என்ன பிரச்சனை என்று கனிவுடன் கேட்டது. கபிலும் தன் பிரச்சனை என்னவென்று சொன்னதும் ஆமை அப்பத்தா புன்னகைத்து, இதுக்கு போய் கவலைப்படலாமா? உன்னால ஒட்டுமொத்த கூடையை இழுக்க முடியலனா என்ன? பழங்களை கொஞ்சம் கொஞ்சமா பிரிச்சு ஒரு சிறு கயிற்றோட இணைச்சு மெதுவா இழுக்கலாமே. நான் உனக்கு கயிற்ற தரேன் என்று ஒரு நல்ல யோசனையே கூறியது. ஆஹா, எவ்வளவு நல்ல யோசனை அப்பத்தா என்று உற்சாகமான கபில் இருவரும் சேர்ந்து பழங்களை சிறிய சிறிய மூட்டைகளாக கட்டியது. கபில் அந்த சிறிய மூட்டைகளை இலகுவாக இழுத்துச் சென்று தன் நண்பர்களை சந்தோஷப்படுத்தியது. ஆமை அப்பத்தாவின் இந்த சின்ன உதவியால் கபில் தன் பெரிய வேலையை சுலபமாக முடித்து தனது நண்பர்களிடம் நன்றி சொல்லி அப்பத்தாவையும் அணைத்து சந்தோஷப்பட்டது. பாத்தீங்களா குட்டீஸ், தனியாக செய்ய முடியாத ஒரு பெரிய வேலையை ஒருவரின் சின்ன உதவி கூட சுலபமாக்கி மிக பெரிய மாற்றத்தை ஏற்படுத்திவிடும். நாமும் உதவி தேவைப்படுபவர்களுக்கு சிறிய உதவி செய்து சந்தோஷப்படுத்தலாமா?